டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளோட ஸ்டடிங் ஹேபிட்ஸ், மோட்டிவேஷன் அண்ட் ஸ்டடியிங் ஏஜஸ் என்ற தலைப்பில், அதாவது படிக்க வேண்டிய வயசில் நம்மளோட ஊக்கமுடைமையும் ஊக்கமாகிய ஒரு இந்த திறமையும் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அது 5 முதல் 25 வயது வரை. ஏன்னு சொன்னால், ஒரு பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சாதாரண ஒரு 25 வயசு இருக்கணும். அப்போ அந்த வயசு தாண்டினாதான் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்றத நிர்ணயம் பண்ணிக்க முடியும், தீர்மானமாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சிலவங்களுக்கு கிராஜுவேஷன், அதாவது இளங்கலை படிக்கும் பொழுதே அவங்களுக்கு நல்ல உபயோகமான ஒரு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சிலவங்களுக்கு வேலையே கிடைச்சிடும், மாதம் பிறந்தால் இவ்வளோ சம்பளம், அந்த அளவில் கூட வேலை கிடைக்கும். சிலவங்களுக்கு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சிலவங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா சுய தொழில் செய்வதற்கும் வாய்ப்பெல்லாம் கிடச்சிடும். அது தனிப்பட்ட முறையில் சிலவங்களுக்கு வித்தியாசப்படும். சிலவங்க தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் தொடர்ந்து அந்த படிக்கிற படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் அந்த தொழிலை முழு மூச்சாக இறங்குவாங்க தொழிலில். இது எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம என்ன வேலை செய்ய துவங்குறோமோ அதற்கு ஏற்ப நம்மளுடைய அறிவு வளர்த்துக்கணும். இந்த என்ன வேலை செய்ய போகிறோம்ன்றது நம்ம இளங்கலை படிப்பு, அதாவது அடோலசன்ஸ் முடிஞ்சு ஏர்லி அடல்ட்ஹுட் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த 18 இல்லை 19 வயதுக்கு அந்த நேரத்தில் நம்ம எந்த போல் தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வந்தோம்னு வைங்க. அந்த அடிப்படையில் நம்மளோட அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். 5 முதல் 25 வயது வரை அப்படின்னு சொன்னால், முதல் 10 வயசு வரைக்கும் என்ன இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். அதுக்கப்புறம் 10 வயதுக்கு அப்புறம் 19 வயது 20 வயது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நிறைய அளவில், அதாவது ஒரு நாளில் 8 மணி நேரம் தூங்கணும், பாக்கி 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் போய் ஸ்கூலுக்கு போகணும். அப்படின்னா படிக்கிற இடத்துக்கு போகணும். அப்படின்னா பாக்கி உள்ள நேரத்தில் கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. ரொம்ப ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கும் குறைவாகவே 20 நிமிஷம் 2 செஷன் அப்படி தான் கிடைக்கும். ஆனால் பாக்கி உள்ள நேரம் எல்லாம் லெர்னிங் ஜோன் அன்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். லெர்னிங் ஜோன் சொன்னால் கற்றல். எதெல்லாம் கற்றல், ஸ்கூலுக்கு தான் போகிறேனே அப்படின்னா, ஸ்கூல் போகிறது அந்த வாழ்க்கை பயணத்துக்கு உண்டான கல்வி அல்ல. அது ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கல்வி, அந்த நிலைமை. ஆனால் வாழ்க்கையில் சோஷியல் இன்டராக்ஷன்ஸு, சோஷியல் கெட் டுகெதர், அப்புறம் ஒரு வீட்டில் இருக்கிற பாரம்பரியமான கலை உணர்வுகள், கல்ச்சுரல் கலாச்சாரம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுவும் என்ன பண்ணோம், கற்றல் என்கின்ற தலைப்பின் கீழேயே வரும். அதுபோல செய்திகளையும் நாம் கற்றுக்கொள்வது அவசியம். அப்புறம் இது எல்லாத்துக்கு மேலே ஒரு வாழ்வில், ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான எல்லா செய்திகளையும் இந்த இளம் பிராயம் தொட்டே வளர்த்து கொள்ள வேண்டும். சிலதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தெரியாதுன்னு இல்லை, எதுவுமே தெரியாதில்லை, எல்லாமே தெரியும். அப்படி ஒரு விஷயத்த மனசில் வாங்கிக்கணும். எல்லாமே தெரியும், ஆனால் தெரியக்கூடிய விஷயங்களில் என்ன தெரியுமா, அதனோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், லெவல் ஆஃப் லேர்னிங், லெவல் ஆஃப் லேர்ன்டு மெட்டீரியல்ஸ், அதில் டிகிரிஸ் வேல்யூப்படும். சில சமயத்தில் எனக்கு சமைக்கணும்னு தெரியாது அப்படின்னா அது 2 நம்பர் 1 நம்பருக்குள்ளே இருக்கும். ஆனால் நல்ல கணக்கு போட தெரியும் அப்படின்னா அது 12 நம்பர் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த லீனியர் ஸ்கேலில் the more it denotes the number, அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் ஸ்கில் இருக்குது, திறமைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 20 வருஷத்தில், அதாவது 5 வயது முதல் 25 வயது வரை மொத்தமே ஊக்கமுடைமை கற்றலுக்கு மட்டும் இல்லாமல், சிலவங்க தேர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள், ஒரு 2% ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நன்றாக விளையாட்டு துறையில் மேலாக வர வேண்டும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய நேரத்தெல்லாம் விளையாட்டில் செலவு பண்ணுவாங்க.